ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோ மற்றும் ஃபார்மாலிட்டி நான்வெஜ் ரெசிபி தலைக்கறி கிரேவி இதை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சில புது ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிச்சனுக்காக வாங்கியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 5 லிட்டர் குக்கருங்க. இது வந்து மஹேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிராண்டுங்க. அதை தான் நம்ம இப்போது அன்பாக்சிங் வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து 5 லிட்டர் குக்கருங்க. இதுக்கு வந்து வாரண்டியாக 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுலேயே பேர் தெரியுது மஹேந்திரா சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம இதை பெல்ட் போட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. விசிலும் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது வந்து காதுகிட்ட பிடிக்கிறதுக்கான பிடிங்க, கைப்பிடிது. இதை நம்ம சமைக்க சொல்ல செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் குக்கர் அடி பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்குங்க. என்கிட்ட இருந்த பழைய குக்கர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி புது குக்கரை வாங்கியிருக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 3 லிட்டர் குக்கருங்க. இது வந்து பிரீத்தம் சொல்கிற பிராண்டுங்க. இது வந்து 3 வருஷத்து வாரண்டி நமக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த குக்கரும் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணின்னு இருக்கோம். பாருங்கள், குக்கர் அடி ரொம்ப நல்லா கனமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம 5 லிட்டர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தலைக்கறி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இது வந்து ஃபார்மாலிட்டிக்காக நம்ம புது குக்கர் கிச்சனுக்காக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கின்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தலைக்கறி, அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே புதுசாக ஒரு குக்கரோ சரி இல்லை பாத்திரமோ சரி எது வாங்கினாலும் ஃபார்மாலிட்டிக்காக நாம் எப்போவுமே நான்வெஜ் ரெசிபி அதில் ஃபஸ்ட்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ரெசிபிஸ்லாம் செய்யலாங்க. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த எல்லா நான்வெஜ்லேயும் மஞ்சள் தூள் நல்லா கலந்தாச்சுங்க. அடுத்ததாக நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 மிக்சியில் அரைச்சி அதை பேஸ்ட்டாக நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி மசாலா தூள், அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் எடுத்துக்கிறது காஷ்மீர் மிளகாய் தூள். நீங்கள் வேணும்னாக்கா காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
பாருங்கள் அந்த மசாலா தூள்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்க சொல்லவே உப்பு சேர்த்துட்டதால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுருங்க. அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்ச ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிட்டு வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நாம் தண்ணி ஒரு 2 செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தலைக்கறி கொஞ்சம் நல்லா வேகணுன்னாக்கா நம்ம ஒரு 2 சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது மூடி போட்டு செட் பண்ணிடலாங்க. அடுத்ததாக விசில் வந்து நம்ம ஒரு 9 விசில் வர வரைக்கும் விட்டுடலாங்க. தலைக்கறி கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் 9 விசில் விட்டோம். அவ்வளோதாங்க, 9 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னாக்கா கூட நீங்கள் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் கிரேவியை திக் ஆக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.